உளுந்தூர்பேட்டையில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலைவாசி உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து சவப்பாடை கட்டி ஊர்வலமாக சென்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைவாசி உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் உளுந்தூர்பேட்டையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து சவப்பாடை கட்டி ஊர்வலமாக தூக்கி சென்றனர். அப்பொழுது பாதுகாப்பு பணியிலிருந்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நின்று எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டு விலைவாசியை கட்டுப்படுத்த மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினர். இதில் ஏராளமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர். ஓரம் வச்சிருங்க, பாடிய ஓரமா வைங்க. பண்ணுது உங்களை மத்திய அரசு, மோடி அரசு, மத்திய அரசு, மோடி அரசு கண்டிக்கின்றோம், கட்டிங்கின்றோம். உயர்த்தாதே, உயர்த்தாதே பெட்ரோல் விலையும், டீசல் விலையும், பெட்ரோல் விலையும், கேஸ் விலையும்